Hey guys, போன வீக் நம்ம யுவாஸ் கிச்சன் சேனலில் ரூம்பா 976 வேக்யூம் கிளீனரோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வேக்யூம் கிளீனர் கூடிய iRobotோட வெட் மாப்பிங்கும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. வெட் மாப்பிங் அப்புறம் ட்ரை வேக்யூம் கிளீனர் இந்த ரெண்டுமே வந்து மார்ச் 13 அப்பவே வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 8 மந்த்ஸுக்கு மேலே இந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணிட்டு தான் அன்பாக்சிங் வீடியோவே போடுறேன். இந்த வெட் மாப்போட வெயிட் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 5 kg வருது. ஸோ ஈஸியாக யார் வேணாலும் கேரி பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இந்த வெட் மாப் வந்து Braava Jet. இதோட மாடல் வந்து M6 மாடல். லோவர் எண்ட் 200 சீரியஸ்லேருந்து M சீரியஸ் வரைக்கும் இருக்குது. நாங்கள் வாங்கினது வந்து M6 மாடல். இந்த பாக்ஸில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். மெஷினுக்கு எந்த டேமேஜுமே இல்லாத மாதிரி ஆடாத மாதிரி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வெட் மாப் பண்ண போகிற ரோபோ. இந்த ரோபோவோட பேக் சைடு வந்து இப்படி தான் இருக்கும், வீலோட அட்டாச் ஆகிருக்கு. அதோட மாப்பை வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அப்புறமா பார்க்கலாம். அடுத்தது இந்த பாக்ஸில் பேட்ரி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன். இது வந்து பார்க்கறதுக்கு ட்ரே மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் வந்து ட்ரிப் ட்ரே. இந்த iRobotை சார்ஜ் பண்ண போது இது மேலே வச்சு தான் சார்ஜ் பண்ணுவோம். அடுத்து இந்த வெட் மாப்பிங்கோட யூசர் மேனுவல் அப்புறம் வந்து கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமே இந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வெட் மாப் பண்ணுறதுக்கும் ட்ரை மாப் பண்ணுறதுக்கும் வந்து 2 ரீயூசபிள் மாப் பேட் கொடுத்துருக்காங்க. இது கூட 4 யூஸ் அண்ட் த்ரோ மாப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வெட் கிளீனிங் மாப் பேடும் ட்ரை கிளீனிங் மாப் பேடும் எதுன்னு சொல்லி நான் அடுத்தது காமிக்கிறேன். இந்த பாக்ஸில் வந்து சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்காம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதையும் என்னென்னு காமிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸில் டோட்டலாக வந்தது இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் எப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து வெட் மாப்பிங் பண்ண போகிற ரோபோ. ஸோ இதோட ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 3 பட்டன் இருக்குது. க்ளீன் பட்டன், ஹோம் பட்டன், அப்புறம் வந்து டாக் பட்டன். வெட் மாப்பிங் ரோபோவாக இருக்கட்டும், ட்ரை வேக்யூம் கிளீனராக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து இதே 3 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இருக்குது. இந்த 3 ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நான் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிற இது வந்து ஆர்கான் சென்சார். விச்சுவலாக வாலை ஃபைண்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணி காமிக்கும். இது வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற நாசில். அதுக்கு கீழே வந்து பேடை எஜெக்ட் பண்ணுறதுக்கான பட்டன். ஸோ வேக்யூமோட ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். பேக் சைடில் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் சைடில் வந்து 2 வீல் இருக்குது. கீழே மேலே நகர்ற மாதிரி இருக்குது. இது 2 வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு. இது வந்து பேட் சென்சார். நம்ம வந்து வெட் மாப் போட்டிருக்கோமா இல்லை ட்ரை மாப் போட்டிருக்கோமான்னு சொல்லி இதுதான் சென்ஸ் பண்ணி சொல்லும். வெட் மாப்பிங்க்கும் ட்ரை மாப்பிங்க்கும் தனித்தனி மாப்பிங் பேட் இருக்குது. ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் காமிக்கிறேன். மாப்பிங் பேடை இந்த ஆரோ மார்க் போட்ட சிம்பிளுக்கு நேராக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மாப் பண்ணுற போது இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பேக் சைட்லேயும் இந்த சென்சாரை தவிர மீதி 2 சென்சார் இருக்குது. இந்த மாப்பிங் பேடில் வந்து இது வந்து வெட் மாப்பிங். அந்த வாட்டர் சிம்பிள் கூட இதில் போட்டிருக்காங்க. இந்த மாப்பிங் பேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரீயூசபிள் பேடு. இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து ட்ரை மாப்பிங் பேடு. இது வந்து நான் ரீயூசபிள். ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை தூக்கி போட வேண்டியது தான். அடுத்து இதில் வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க. 24 மந்த்ஸுக்கு வந்து ரோபோட்டுக்கும் 12 மந்த்ஸுக்கு வந்து பேட்டரிக்கும் வாரண்டி இருக்குது. வாரண்டி பீரியட்குள்ளே ஏதாவது நம்ம iRobotல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களே வந்து சர்வீஸ்க்கு வீட்டிலேருந்தே பிக்கப் எடுத்துக்கிறாங்க. இதோட சர்வீஸ் சென்டர் வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொரியர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களே வந்து நம்ம வீட்டிலேருந்து ரிட்டன் பிக்கப் எடுத்துகிட்டு டெலிவரியும் வந்து நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இதுலேயே வந்து யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல்லையே வந்து இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா மெத்தடுமே கொடுத்துருக்காங்க. இதை மொபைல்லேருந்தே நாம் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஐஃபோனாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்துமே இது சப்போர்ட் ஆகும். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அலெக்ஸா சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் கைட்லேயே வந்து இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கூட இருக்குது.
அடுத்து இது வந்து பவர் ஸ்டேஷன். ஸோ பேட்டரி சார்ஜ் போடுறது வந்து இதிலேருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கேபிள் வந்து இந்த சைடு தான் நம்ம போட்டுட்டு டேரெக்டாக ப்ளக் பண்ணாவே போதும், ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிடும். ரோபோவுக்கு பவர் வந்து இந்த 2 பாயிண்ட்லேருந்து தான் சார்ஜ் ஆகும். ட்ரிப் பேடை வந்து சார்ஜ் போடுற போது இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். இதோட இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய ரிஸ்க் இல்லை. கேபிளை ப்ளக் பாயிண்டில் போட்டு iRobotவை வந்து அந்த ட்ரிப் ட்ரே மேலே வச்சிங்கனாவே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆயிரும். ஃபஸ்ட்டு டைம் iRobotவை சார்ஜ் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது 2 மணி நேரமாவது சார்ஜில் போடுங்க. இந்த ரோபோவை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சப்போஸ் லிஃப்ட் பண்ணணுன்னா இதை பிடிச்சி தான் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணணும். ரோபோவை க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிற போதோ இல்லைன்னா டயரில் ஏதாவது ஸ்ட்ரக் ஆயிருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி தான் தூக்கி பார்க்கணும். நாம் இதை எடுக்கிறதா இருந்தால் இங்கே பிடிச்சி தான் லிஃப்ட் பண்ணணும். அடுத்த இதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். மேலே இருக்கிற இந்த பார்ட் வந்து லிட் லேட்ச்னு சொல்லுவாங்க. இது வந்து மூடி மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே இது க்ளீன் பண்ணுறதுக்கான வாட்டர் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு டேங்க் இருக்குது. இந்த டேங்க்கை உள்ளேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு டேங்க்கில் ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிடிச்சி தான் வெளியில் எடுக்கணும். இந்த டேங்க் வந்து லீக் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப் ஓப்பன் பண்ணி தான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணணும். இந்த டேங்க்கில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அன்பாக்சிங் பண்ணுறப்ப இந்த சொல்யூஷன் காமிக்க மறந்துட்டேன். இது வந்து அந்த பேக்கிங் கூடயே வந்திருந்தது. இந்த க்ளீனிங் சொல்யூஷன் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஒரு டேங்க்குக்கு வந்து 50 ml போல் இந்த சொல்யூஷன் ஊற்றணும். க்ளீனிங் சொல்யூஷன் அவங்க ஓன் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இந்த வாட்டர் டேங்க்கில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணணுன்னா இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் தண்ணி ஃபில் பண்ணணும். வாட்டரோட நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் கலந்து யூஸ் பண்ணணுன்னா லைசால் டெட்டால் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் iRobotோட ஓன் பிராண்ட் சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதர் பிராண்ட் சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த iRobotோட ஃபில்டரில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதர் பிராண்ட் யூஸ் பண்ணாமல் ஓன் பிராண்டோட சொல்யூஷன் யூஸ் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி டேப் வாட்டர் யூஸ் பண்ணாமல் RO வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த ஃபில்டரில் எல்லாமே எந்த டஸ்ட்டும் படாமல் தண்ணி நல்லா எஜெக்ட் ஆகும். இந்த வாட்டர் டேங்கோட பேக் சைடில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் வந்து அந்த க்ளீன் பண்ணுறதுக்கான வாட்டர் சப்ளை ஆகும். ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் மாப்பிங் பேட் இருக்குது. இது வந்து ட்ரை மாப்பிங் பேடு, இன்னொன்று வந்து வெட் மாப்பிங் பேடு. இதோட பேக் சைட்லேயே வந்து வாட்டர் சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்றுக்கு வந்து வாட்டர் சிம்பிள் நோன்னு போட்டிருப்பாங்க, இன்னொன்றுக்கு வந்து வாட்டர் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து வெட் மாப்பிங் பேட் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து பேக் சைடில் இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். லைட்டாக ரோபோவை லிஃப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பாட்டமில் வந்து மேட் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணாவே போதும், கிளிக்னு ஒரு சவுண்டு வந்ததோ அது வந்து எஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணோன்னா மாப் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த Braava ஜெட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இடையில ஏதாவது வால் இருந்ததுன்னா இதுவே சென்ஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி போகும். இந்த ஹோல் வழியாக வாட்டரை ஸ்ப்ரே பண்ணும். இந்த க்ளீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து மாப்பிங் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து இருக்கிற ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இது எங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா அதோட பவர் ஸ்டேஷனுக்கு போயிடும். அடுத்து GPS சிம்பிள் போட்டிருக்கிறது வந்து ஸ்பாட் பட்டன். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா 3 ஃபீட்டுக்கு இருக்கிற சரௌண்டிங்ஸ்க்கு வந்து அது க்ளீன் பண்ணும். வெட் க்ளீனிங் அண்ட் ட்ரை க்ளீனிங் இந்த 2 ரோபோட்டையுமே வந்து ஒரே ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு, iOS இந்த 2லேயுமே வந்து iRobotங்கிற ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு வீட்டில் வந்து நீங்கள் 4 ரோபோ வச்சுருந்தீங்கனாலும் சரி ஒரே டைமில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட ரூம் பார்ட்டிஷன் பண்ணுறது கூட அது மேப்பில் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து மேப்பில் எந்தெந்த ரூம் வந்து எதுலேருந்து எதோட முடியுதுன்னு சொல்லி கூட ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வேக்யூம் கிளீனரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து அந்த ரோபோவில் கொடுத்துருக்காங்க.
ஆப்பில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. கீப் அவுட் ஜோன், க்ளீன் ஜோன், இந்த மாதிரி ஜோன்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஏரியாவை டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பர்டிகுலர் ஏரியாவை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கெல்லாமே வந்து நம்ம ஜோன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம என்ட்ரன்ஸில் வந்து மேட் ஏதாவது போட்டிருந்தோம்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. மொபைல் ஃபோனில் வந்து என்னென்ன கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக போடுறேன். இந்த 2 க்ளீனர்ஸையுமே நம்ம வெளியில் எங்கே இருந்தாலும் சரி, வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக அங்கேருந்து கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த iRobotோட Braava Jet M6 அப்புறம் வந்து Roomba 976 இந்த 2ஓட டீட்டெயில் ரிவ்யூ அப்புறம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணும்னா வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த iRobotோட Braava Jet M6ஓட அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸை அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாமல் இருக்க யுவாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.